அனைவருக்கும் வணக்கம். போர் முரசு சேனலில் அறியப்பட வேண்டிய புத்தகங்கள் பகுதியில் நாம் தொடர்ந்து அசுரன் வீழ்த்தப்பட்டவர்களின் வீரகாவியம் புத்தகத்தை பார்த்து வருகிறோம். இது முழுக்க ராவணனின் வாழ்க்கை வரலாறு. இதில் பெரிய சாகசம் எதுவும் இல்லாமல் ஒரு அரசன், ஒரு இயல்பான ஒரு மனிதன் எவ்வாறு தமிழ் மக்களிடையே மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டினான் என்று ஒரு இயல்பான மனிதனின் வாழ்க்கையை, இதில் எந்த ஒரு மாயாஜாலமும் இல்லாமல், எந்த ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமூட்டும் விஷயங்களும் இல்லாமல், ராவணனது வாழ்க்கை ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையாக இருந்தால் எவ்வாறாக இருக்கும் என்ற எண்ணத்தில் இந்த புத்தகம் எழுதப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த புத்தகத்தை பற்றி 2 பகுதிகள் வெளிவந்துவிட்டன. இந்த பகுதி 3வது பகுதி. இது 2வது பகுதிகளை பார்க்காதவர்கள் பார்த்துவிட்டு வரவும். ராவனுடைய வாழ்க்கை ஒரு சாதாரண மனிதனாக தொடங்கினால் அது எங்கே சென்று எவ்வாறாக முடிகிறது என்பதை நாம் இதில் பார்க்க போகிறோம். இதுவரையில் ராவனுடைய குழந்தை பருவம், ராவனுடைய வறுமை, தன்னுடைய குடும்ப வறுமைக்காக வடக்கு நோக்கி சென்று தன்னுடைய குடும்பத்தில் பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் என்ற ராவணன் கனவோடு சென்றான். அதிலிருந்து இந்த பகுதி தொடர்கிறது. ராவணன் செல்லும் இடமெல்லாம் கவனிக்கிறான். அந்த இடங்களெல்லாம் அசுரர்கள் மிகவும் வேதனையுடன் வருத்தத்துடன் வருகின்றன. பல நகரங்களை உருவாக்கிய அசுரர்கள் காடுகளில் தஞ்சம் புகுந்து தங்களுடைய வாழ்க்கைகளை நடத்தி வருகின்றன. தேவர்கள் மிகப்பெரிய நகரங்களையும் உருவாக்கி அதில் தங்களுடைய வாழ்வை சுகபோகமாக வாழ்ந்து வருகிறார்கள். அசுரர்கள் மிகவும் கேவலமான அவ்வளவு நிலையிலே இருக்கிறார்கள். இந்த நிலை மாற வேண்டும் என்ற எண்ணம் ராவணனின் மனதில் தோன்றி வருகிறது. அசுரர்களுக்கு ஏன் இந்த ஒரு அவல நிலை என்று யோசிக்கின்றனர். ஆமாம், அசுரர்கள் பல பழங்குடியை சேர்ந்த ஒரு குழுதான். பல இடங்களில் சுற்றி இருந்தாலும் சில நேரங்களில் ஒன்றாக பல நகரங்களை உருவாக்கி மகிழ்ச்சியாக தான் வாழ்ந்து வந்தனர். ஆனால் தேவர்கள் தொடர்ந்து அசுரர்கள் மீது போர் தொடுத்த காரணத்தால் அசுரர்களுடைய பகுதிகள் அழிக்கப்பட்டு அசுரர்கள் நாடு கடத்தப்பட்டும் காடுகளில் தஞ்சம் புகுந்தனர். தற்போது அசுரர்கள் உருவாக்கிய நகரத்தில் தேவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்கின்றனர். என்ன செய்வது? அசுரர்களுடைய பலவீனம் மேலும் மேலும் அதிகரித்தது. அவர்களுக்கு போரும் திறன் மிகவும் குறைவாக வந்தது. யாராவது அசுரகுலத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு நகரங்களை உருவாக்க யாராவது அசுரகுலத்தை தலைமைப்படுத்த மாட்டார்களா என்ற எண்ணம் எனக்கும் தோன்றியது. சரி, தற்பொழுது என்னுடைய பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தால் நான் செல்கிறேன். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே பல கலப்பினத்தவர்கள் பிறக்க ஆரம்பித்தார்கள். சிலர் வெளிரென்று இருப்பார்கள், சிலர் கருப்பென்று இருப்பார்கள். உதாரணத்துக்கு சொல்ல போனால் அசுரர்கள் என்பவர்கள் கருநிறத்தோல் உடையவர்கள், ஆனால் தேவர் என்பவர் சற்று வெளிநிறத்து உடையவர்கள். ராவணன், நான் அசுரன் தான், என்னுடைய நிறம் கரிய நிறம்தான், பழுப்பு நிற கண்களும் அலை போன்ற நீண்ட முடியும் காரிய கண்கள் உடையவன் நான். என்னுடைய சகோதரியும் கருநிறத்தவள், பழுப்பு நிற கண் உடையவள், நீண்ட தலைமுடியுடையவள். ஆனால் என்னுடைய இன்னொரு சகோதரனான விபீஷணன் தான் சற்று மாநிறம் கொண்டவன். அவன் எங்களை விட சற்று பழுப்பு நிறமாக இருந்தான். நாங்கள் வடக்கு நோக்கி வெகு தூரம் வந்துவிட்டோம். எங்களுக்கு தகுந்த ஒரு இடம் கிடைக்கவில்லை. காட்டுக்குள் சென்றோம். யாரும் மகாபலி, ஆம், அசுரர்களின் மிகப்பெரிய பலம், அசுரர்களின் சக்கரவர்த்தி மகாபலி. ஆனால் நான் கேள்விப்பட்டதை விட சற்று மாறுதலுக்கிறாரே என்று எண்ணம் இருந்தது. அப்போதுதான் நிறைவில் வந்தது. ஆம், மகாபலி யார் ஞாபகம் இல்லையா? அவருடைய வரலாறு நான் படித்து கொண்டிருக்கேன். மிகப்பெரிய அரசரான மகாபலி அவர்கள் மிகப்பெரிய யாகம் நடத்தி அவர் ஒரு வார்த்தையால் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து விட்டார். ஆமாம், அந்த யாகத்தில் யார் என்ன கேட்டாலும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்ததால் சூழ்ச்சி கொண்ட ஒரு பிராமணன் எனக்கு 3 அடி வேண்டும் என்று கேட்க, இவரும் தாராளமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னவுடன் அந்த இடத்திலே பிராமணர்கள் பள்ளி அமைக்க, பிராமணர்கள் வேதம் எழுத 3 அடிகள் வேண்டும் என்று 3 அடிகள் அவன் கேட்க, இவர் விட்டு கொடுக்க, அந்த 3 அடியில் இருந்து இந்த பிராமணருடைய கலகம் ஆரம்பித்தது. அது நாளடைவில் அந்த நாட்டையே பிராமணருடைய அடிமையாக்கி மகாபலி அரசர் அந்த நாட்டை விட்டே வெளியே வரும் ஒரு அவல நிலை உருவாகியது. யார் வருவார் என்ற எண்ணமும் எனக்கு மெல்ல 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 குறைந்து கொண்டிருக்கிறது. அசுரர்கள் யாரேனும் தலை நிமிர்வார்களா என்ற எண்ணம் எனக்குள் தோன்றுகிறது என்று மெல்ல மெல்ல சொல்ல ஆரம்பித்தார். அசுரர்கள் உன்னால் சிறுவன்மை கூட விளைக்க முடியாதா என்ற கேள்வியை என்னை பார்த்து கேட்டால், அவர் கேட்க கேட்க எனது நெஞ்சம் குமுறுகிறது, எனது கோபத்தை மெல்ல மெல்ல அதிகரிக்கிறது. அவர் மீண்டும் சொன்னார், சரி, நீ உன்னுடைய வாழ்வாதாரத்தை பார்த்துக்கொள், ஆனால் உன் மீது எனக்கு சிறு நம்பிக்கை உள்ளது.
உனக்கு நான் மிகப்பெரிய பயிற்சிகளை நான் தருகிறேன். நீ அதை கற்றுக்கொண்டு உன்னுடைய வாழ்வினில் இந்த அசுர குலத்திற்கு ஏதேனும் ஒரு சிறு நன்மை செய்ய முடிந்தால் செய். உன்னுடைய வாழ்க்கை செய்க்கும் இந்த அசுர குலமும் புனிதமடையும். அதனால் உனக்கு நான் முழு பயிற்சியும் தருகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் எழுந்து சென்றார். உடனே இருவர் வந்து எங்களை வேறு ஒரு தங்கும் இடத்துக்கு அழைத்து சென்றனர். உறைவிடத்துக்கு செல்லும் போதெல்லாம் எனக்கு மகாபலி அவர்கள் சொன்ன அந்த நினைவுகள் தான் வருகிறது. அசுரகுலம் இன்று மிகப்பெரிய வீழ்ச்சி அடைகிறது. ஏதேனும் ஒரு அரசர் அசுரகுலத்தை மீட்டெடுப்பாரா என்று எண்ணம் தோன்றிக் கொண்டே வருகிறது. இந்த அசுரகுல நிலைகளுக்கு காரணமானவர்கள் பல பேர் இருக்கார்கள். அதில் முழுமையானவர் இந்திரன். ஆமாம், கலகக்காரன் இந்திரன். இந்திரன் வந்த இடமெல்லாம் அசுரர்களுடைய நகரம் நாசமாக்கப்பட்டன. மிகப்பெரிய நகரங்கள் அழிவுக்குண்டாகப்பட்டது இந்த இந்திரனால். இந்திரன் தாண்டி அடுத்ததாக கோடாரி பசுராமன். தன்னுடைய கோடாரியால் பல அக்கிரமங்கள் செய்த பசுராமனால் இந்த தேவர்கள் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார்கள். பசுராமனுடைய கோடாரியால் பல அசுரர்கள் பலியாகினர். அசுர நகரங்கள் வேட்டையாடப்பட்டன. இவன் ஒரு மிகப்பெரிய அயோக்கியன் ஆவான் இந்த கோடாரி பரசுராமன். இவர்களுக்கு எதிராக அசுரர்கள் மிகப்பெரிய படையை உருவாக்கி வெல்வது என்பது இன்றைய காலகட்டத்தில் முடியாமல் போனது. காரணம், அசுர படைகளில் அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவன் இதுவரை உருவாகவில்லை. சரி, உறைவிடம் வந்தது. இங்கே உறங்குங்கள், நாளைக்கு உங்களுக்கு பயிற்சி தொடங்கும் என்று சொல்லிவிட்டு சென்றார் அந்த நபர். நான் படுக்க ஆரம்பித்தோம். ஒரு போர்வைக்குள் இரு உடல்கள் என்று படுக்க ஆரம்பித்தோம். அப்பொழுது என்னை மேற்கு பக்கமும் தெற்கு பக்கமும் கட்டி அமைத்தபடி இரு கைகள் என்னிடம் வந்தது. யார் என்று பார்த்தேன். ஆம், நான் சொல்வதையெல்லாம் சாதிக்கக்கூடிய எனது சகோதரர்களின் கைதான் அது. அவர்களை கட்டி பிணைத்தபடியே நான் படுத்தேன். என் மனதுக்குள் பல எண்ணங்கள் தோன்றியது. ஓடும் ஆறின் மேலே உள்ள பாறையில் தொங்கும் போல் இருக்கும் எங்களது குடிசை இன்று வரையில் கீழே விழாமல் இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். சிறு வயதில் வறுமை பிடியில் பசியால் தவித்த பல வேளைகளை நான் நினைத்து கொண்டிருந்தேன். மேலும் எனது மாற்றான் தாயின் மகனான குபேரனுடைய அரசவைக்கு சென்று எங்களுடைய பசிகளை உணர்ந்து நாங்கள் உண்ணு கொண்டிருக்கும் போது அவன் சில பன்றிகள் வந்து சோறை உண்பதை போல எங்களை கேவலமாக பார்த்தான். அந்த செயலை எண்ணி நான் வருத்தப்பட்டேன். இனி இழப்பதற்கு என்ன இருக்கிறது? நம்மால் முடிந்தவரை நாம் போராடுவோம். நமக்கு கிடைத்த இந்த ஒரு வாய்ப்பை ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நாம் பழைய கலைகளை கற்று நாம் இந்த அசுர குலத்துக்கு ஏதேனும் ஒரு நன்மை செய்வோம். நம்முடைய வாழ்வு மென்மேலும் வளர வேண்டும். நம்முடைய வாழ்வு வறுமையாலே சாகக்கூடாது. அப்படி என்ற எண்ணம் எனக்குள் வந்துவிட்டது. ஆம், மகாபலி விதைத்த சிறு விதை என்னுள் மிகப்பெரிய நம்பிக்கை மலையை விதைத்தது. மிகப்பெரிய எண்ணங்களை என்னுள் உருவாக்கியது. நடந்தவை ஆகட்டும். இனி நாளை விடியல் நமதாக இருக்கட்டும். நாளை விடியிலிருந்து நம்பிக்கை பிறக்கட்டும். நாளை என்பது நாளை நாள் அல்ல. நாளை என்பது நாளை ஒரு புதிய ஒரு உதயமாகட்டும் என்ற எண்ணம் எனக்குள் தோன்றியது. மகாபலியுடைய பயிற்சி ராவனுடைய வாழ்க்கையில் என்ன திருப்பம் உருவாக்கியது? மகாபலியுடைய இந்த பயிற்சியால் ராவனால் அசுரகுலத்துக்கு நன்மை விளைத்ததா? நாளை கொடுக்க போகும் மகாபலியின் இந்த பயிற்சிகள் ராவனின் வாழ்க்கையை மாற்றத்தகுந்ததாக இருக்கும் என்று மிகப்பெரிய ஒரு கனவை கண்டு கொண்டிருந்தான். நாளை விடியல் என்ன ஆயிற்று? மகாபலி கொடுத்த இந்த பயிற்சியால் ராவனின் வாழ்க்கை எதை நோக்கி சென்றது? ராவனுடைய வாழ்க்கையின் அடுத்தது என்ன? அதை அடுத்த பகுதியில் பார்ப்போம். அடுத்த பகுதி விரைவில். நன்றி.